வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போ அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6260 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இது புதிய கான்ட்ராக்ட், ஏன்னா பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மாறி இருக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். எது வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னா 6220 6000 அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இது தொடர்ந்து ஒரு கன்சால்டேஷன் காமிச்சிருக்கு. இது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருந்தது. அந்த அடிப்படையில் பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் இப்போதைக்கு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் 6320 வரைக்கும் மேலே போய் தொட்டிருக்கு. ஏற்கனவே முன்னாடி பார்த்துருப்போம், ஏப்ரல் 16 6320 தொட்டோன்னே மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்திருக்கு. அந்த அடிப்படையில் அதே மாதிரி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக 6287 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதாவது ப்ரைஸ் ஓப்பனிங்லேருந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி க்ரூட் ஆயில் மார்க்கெட் முழுக்க அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது 6290 பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டியது மறுபடியும் இந்த 6220 அப்படின்ற இடத்துல. ஏன்னா 2 முறை இந்த இடத்த தொடுறதுக்கு முன்னாடியே குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. அதனால் இந்த இடத்த நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுருக்கணும். 6260 பக்கமாக இருக்கிற சமயத்துலேயும் 6220 இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கான்ட்ராக்ட்டுக்கு, இந்த புதிய கான்ட்ராக்ட்டுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதை விட்டு இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகாமல் இதுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட் செல்லிங்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் நம்ம முடிவில் நேற்று என்ன சொன்னோமோ அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. 6220 மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இன்றைக்கும் பையிங் கண்டினியூ ஆகி இந்த 6320 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா 6366 மற்றும் 6400 போன்ற இடங்களில் தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.